நாம தான் இந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மாட்டி குட்டி கொஞ்சம் guys. இன்னைக்கு வயசு 26 ஆயிடுச்சு. சரிங்க, அதுக்கு நாங்க என்ன பண்ணனும்? ஸ்டில் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் கேட்டேனா? பாக்க ஸ்கூல் பையமா இருக்கானே. டேய் பரமா, படிக்கிற வயசுல படிக்கலை மட்டும் பாடுறா. சொல்லக்கூடாதுல்ல மேடம், அதுக்காக சொல்ற முன்னாடியே எனக்கு பெரிய ஆசைலாம் இல்லைங்க. இந்த ஸ்டோர் ரிப்போர்ட்ல வர ஏச்சிட்ட மாறா அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் இன்ஸ்டாகிராம்லயும் வாட்ஸ்அப்லயும் வைக்கணும். அதுக்காண்டிதான் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கேண்டா யூடியூப் அப்படின்னு கேட்கலாம். பிகாஸ் லைஃப்ல ஜெயிக்கணும்னா மணி வேணும். மணிக்கான் ஹாப்பினஸ் தான் சொல்லுவாங்க சில தகவலிஸ்ட். ஆனா அப்படின்னு இல்லவே இல்லை. பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். யூடியூப்ல தான் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்களாமே. அதான் நாமளும் யூடியூபர்கிட்ட கேட்டு காசு வாங்கிட்டு உட்காந்துருக்கு guys. காசு 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 சுத்த நீ புடிச்சு மூஞ்சில ஊத்துற போடா. ஓகே, இது என்ன சேனல்னா, இது ஒரு குக்கிங் சேனல். அம்மையாளுக்காரன்டா. நான் ஏன் குக்கிங் சூஸ் பண்ணேன்னா, குக்கிங் இஸ் ஆர்ட் லைக் ஏ பட்டர்ஃப்ளை. ஒரு அழகான இளையராஜா பாட்டு கேட்குற மாதிரி guys. ஜஸ்ட் ஃபன்னுக்காண்டி சொன்னேன். கேட்டுடியில் இளையராஜா வீடியோ பார்த்த அப்படின்னா காப்பிரைட் என்ன அதை பற்றின கிளாரிட்டி கிடைச்சிது. ஸோ ஃபன் லைட்டாக குறைஞ்சிச்சு guys. ஓகே guys, அதை பற்றி பேசினலாம் போதும். அடுத்து சமைக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது ஒரு குக்கிங் சேனல்ல, குக்கிங் சேனல் மட்டும் கிடையாது, ஆனால் ஒரு குக்கிங் சேனல். என்ன செய்ய போறேன்னா, சப்பாத்திக்கு தொட்டுக்க முட்டைக்கறி. தேவையான பொருட்கள் இதோ. ஸ்டெப் 1, காய்கறி நறுக்கலாம். பூரா அக்கா கலண்டு உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இதை போய் பயஞ்சாருங்கிற இந்த பழைய பேஷண்ட் இந்த கங்காதரனை டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. புது பேஷண்ட் மணிராஜா அட்மிட் பண்ணிடுங்க. guys, பச்சை மிளகா கம்மியா போட்டுங்க, இல்லாட்டி நாக்கில் கேசரி ஏறும். guys, வேண்டதா மூட்டை பச்சை கொள்ளும் நவீன மிஷின். எதுக்கு நான் இஞ்சியும் பூண்டு கொடுத்து எங்க நசுக்க சொல்ல போறேன். அதுக்காண்டிதான் அவனை கூப்பிட்டு வந்திருக்கேன். உரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும், இதான் உலக்க தேடி கண்டுபிடித்த மூட்டை பூச்சியை உரலுக்குள் போடவும். போட்டாச்சு. எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். மடி சாகவில்லை என்றால் சாகும் வரை மாங்கு மாங்கு என்று குத்தவும். காய்கறி நறுக்கியாச்சு. அடுத்து சமைக்க ஆரம்பிக்கலாமா? ஐயோ பத்திக்குச்சு. பொய்லாம் சொல்ல, உண்மையாலுமே செக்குல ஆட்டின சுத்தமான எண்ணெய். சோம்பு போடுறேன். எனக்கு சந்தேகம். இங்கேயும் பூண்டா அப்படி போட்டு அப்படி எடுக்கல. அதுவாச்சு, அப்ப நான் போய் சொல்லிட்டேன் ஜி. இந்த மூட்டை பூச்சிக்குள்ளும் நவீன மிஷின் டெம்ப்ளேட் கொண்டு வந்தல, அது உள்ள கொண்டு வரதுக்காக மெய்ய படம் பொய்ய படம் மாத்தீங்க. குடிச்சுக்க குடிச்சுக்க. பயனால வேண்டாம், இவனை போயிட்டு மிக்சியில போட்டு போய் ஆக்ட் பண்ணுறேன். guys, மறுபடியும் செக்குல ஆட்டின சுத்தமான எண்ணெய். guys, பயனால வேண்டாம். அடுத்து அரைச்சி சாந்த ஊத்திடலாம். உப்பு தேவையான அளவு. தேவையான அளவு உப்பு எவ்வளவு தெரியாததுனாலதான் நான் அந்த வீடியோவே பார்க்க போறேன். முட்டை வைக்க மாந்துட்டேன் guys. சரி வாங்க ஃபர்ஸ்ட் முட்டையை வச்சுட்டு வந்துடலாம். என்னது, முட்டையை எடுத்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சா முட்டை வெந்துக்குமா? வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? I am under the water. Please help me. A few minutes later. முட்டை பையன் நல்லா வெந்திருப்பான்.
அவன் தோலெல்லாம் உரிச்சிட்டு 2 முட்டையை மட்டும் பீட்ரூட் எல்லாம் சீவிட்டு மற்ற 2 முட்டையை எண்ணெயில போட்டு வறுக்கலாம். லொச்சக் முச்சக் பச்சக் மீண்டும் செக்குலாட்டின சுத்தமான எண்ணெய் சீவி வச்ச முட்டை இதில் போடலாம். கொஞ்சோண்டு மிளகாத்தூள், ஒரு வார்த்தை சொல்லி அடுத்து வறுத்த முட்டை, புதினா கொத்தமல்லி பரபரன்னு தூவிடலாம். அவ்வளோதான் guys, finish. மூடி வச்சிடலாம். நண்பர்களே, முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சப்பாத்தி செய்யலாம் வாங்க. ஜி கேமரா ஆன்லயே இருக்குது, நான் விட்ட ஆரம்பிச்சுட்டா? அடவே பொறுக்கே உருட்டுறது வேணா நமக்கு புதுசா உருட்டு ஓ அந்த உருட்டு. இலோகத்தில் பொய்ய சொல்றத உத்தம ஒருத்தர் இருக்கான்னா அது சூரியகுமார் மட்டும்தான். உருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். சும்மா கிடந்த சங்கை ஊத்தி விட்டாய், சிவனேனு கிடந்த பண்ணை செய்தி விட்டாய். இந்த கௌசிக் கொண்டா இந்தா பிடிச்சுக்க. ஜி எனக்கு ஒரு ஐடியா. இந்த சப்பாத்தி மட்டும் இன்னொரு கொஞ்சம் ஆர்ட் ஷேப்ல பண்ணலாமா? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல. இந்தா பிடிச்சுக்க. குரலி வித்தையா? அப்படி ஒரு பருத்து, இப்படி ஒரு பருத்து. எப்படி எப்படி நம்ம ஹார்ட் பொம்பளை வெறி முடிச்சு போய் உண்மையில முட்டைக்கறி செம்மையா இருக்கு. இந்த மாதிரி எந்த மசாலா ஆட் பண்ணாம வீட்டுல செஞ்சு பாருங்க, செம்மையா இருக்கும். அண்ட் ஃபைனலி வீடியோட காரணமா இருந்த ஏட்டு சேனலுக்கு ஒரு நன்றி. தேங்க்ஸ். ஏன் சொல்றேன்னா, ரொம்ப நாளா ஆசை இருந்துச்சு யூடியூப் ஆரம்பிக்கணும்னு. பேசிக்கா நான் சோம்பேறி, அதனால தள்ளி போயிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1.5 வருஷமா ஏட்டு சேனல் பார்த்துட்டு இருக்கேன். இவங்க ஸ்டைல நம்ம குக்கிங் பண்ணான்னு ஒரு ஐடியா கிடைச்சது. அதுக்கே 1.5 வருஷம் ஆச்சு. அப்ப நான் எவ்வளவு சோம்பேறின்னு பாத்துக்கோங்க. வெக்கமா இல்ல? So this video is sponsored by மணியே மணியின். ஏய் அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? Just fun bro, head packs and not the person. வரண்டா சின்னசாமி. சரி. போடுங்க. Friends, இந்த நபரை பாராட்டி லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் செய்யலாமே friends.